அனைவருக்கும் வணக்கம். இந்த முருகன் அருளால் பிறக்க இருக்கும் 2026ஆம் ஆண்டு நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும்னு சொல்லியும் இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிட ரீதியாக கிரகநிலைகளைப்படி இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னு, உங்களின் பலம் பலவீனம், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், பரிகாரம், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பகவானின் அருளும் செவ்வாய், ராகு, குரு ஆகியோரின் ஆதிக்கத்தோடு இருக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மேன்மையான பலன்களை தருகிற வருடமாக மலரப்போகுது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதில் எல்லா வெற்றியும் பெறுவீங்க. தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கைக்கு வந்து சேரப்போகுது. வியாபாரத்தில் மிகுந்த உற்சாகத்தோடு உழைப்பீங்க. நீங்கள் அதற்குரிய பலனையும் அடைவீங்க. வேலை பார்த்த சிலர் சொந்தமாக தொழில் செய்யும் நிலைக்கு உயர்வாங்க. சொத்து சுகம் கிடைக்கப் போகுது. ஆபரண யோகமும் உண்டாக போகுது. அதையும் தாண்டி செல்வாக்கும் உயரும் ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. சனி பகவான் சஞ்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் தொழில்ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய தொழிலுக்கு உதவி செய்யும் நிலையில் சனி பகவான் இருக்கிறார். எதிர்பார்த்த லாபத்தை அடையும் நிலை உண்டாக போகுது. வருமானம் பெருகி கையிருப்பு கூட போகுது. மேலும் ராகு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். கேது விஜய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறார். இது ஒரு சிறப்பான நிலை தான். இந்த காலகட்டத்தில் எதிரிகள் மறைந்து போவாங்க. ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீங்க. நீங்கள் ஆலய சுற்றுலா மேற்கொள்ள போகிறீங்க. நவம்பர் 13ஆம் தேதி ராகு மகரத்திற்கும் கேது கடகத்திற்கும் இடம் மாற போகிறாங்க. இது சில ஏற்றங்களையும் இறக்கமான பலன்களையும் தரலாம். குடும்பத்தில் அனுசரித்து போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மேலும் மார்ச் 15, ஏப்ரல் 13, ஜூலை 17, ஆகஸ்ட் 17, செப்டம்பர் 18, அக்டோபர் 17 இந்த காலகட்டத்தில் உறவினர்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு உண்டாக போகுது. எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறைய போகுது. சொத்து சம்மந்தப்பட்ட சூரியன் வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக்குவார். தொழிலில் சில மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார். அரசியல்வாதிகளின் நிலையில் தடுமாற்றம் உண்டாக போகுது. வெளி மாநிலங்களுக்கு வேலை நிமித்தமாக செல்ல போகிறீங்க. நீங்கள் இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வும் சிறப்பும் உண்டாக போகுது. பொருளாதார நிலையில் வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சச்சரவுகள்லாம் மறைந்து போகும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குகின்ற நிலை உண்டாகும். வாகன யோகமும் ஏற்பட போகுது. அரசியல்வாதிகளுக்கு போராட்டமான நிலை ஏற்படும். இருந்தாலும் வெற்றி உண்டாகும். கலைத்துறையினர் முன்னேற்ற பதவியில் கால் தடம் பதிப்பாங்க. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபம் தரும் விதமாக அமையும். வியாபாரத்தில் பங்குதாரர்களை சேர்த்து கொள்வீங்க. நீங்கள் மேலும் 2026 புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். திருக்கணிதத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறார். இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஆகிய 2 பெயர்ச்சிகள் நடைபெற இருக்கு. குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகிறார். மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போகிறார். அந்த வகையில் இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரர்கள் கோபதாபத்தை தவிர்ப்பது நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். இடமாற்றம், தொழில் மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம் போன்ற அனைத்து நல்ல மாற்றங்களும் ஏற்பட போகுது. வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள்லாம் பரிபூரணமாக நிவர்த்தியாக போகுது. தொட்டதளம் தொடங்க போகுது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளை 2 நாளில் முடித்து நிம்மதியாக வீடு திரும்புவீங்க. நினைத்த காரியங்களில் ஜெயம் ஏற்பட போகுது. கூட்டு தொழிலில் இருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குறதுல ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்பட போகுது. வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படும். உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அவசரப்பட்டு பேப்பர் போடாமல் இருப்பது நல்லது. அதாவது இன்னொரு வேலையை கிடைக்கும் வரை இருக்கும் வேலையை விடாமல் இருப்பது நல்லது. வியாபாரமாக இருந்தாலும் ஆரம்பித்துட்டு வேலையை விடுவது நல்லது. கூட்டாளிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. துணையிடம் கோபத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. கோபம் வேண்டாம் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பணவரவு, முதலீடுகள் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் குடும்பத்தில் அந்நியர் தலையீடுகளில் கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவது, மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுவது தவிர்ப்பது நல்லது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியங்கள்லாம் ஜெயம் ஏற்படும் யோகம் உண்டாக போகுது. நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம் தேவை. குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் வாக்கு கொடுப்பதற்கு முன்பு யோசிக்கிறது நல்லது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மிதுன ராசினருக்கு தொழில் ஆரோக்கியமான முன்னேற்றத்தை தரும்.
படிப்பில் இருந்த தடைகள், உத்தியோக தடை, வியாபார தடை என அனைத்து தடைகளும் பரிபூரணமாக நீங்கும். பற்களில் பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒற்றை தலைவலி போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்கணும். நீங்கள் ராகவேந்திரர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுத்தும் மந்திராலயம் செல்வதும் நல்லது. மேலும் மிருக சீரிஷம் 3-4 பாதக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நடக்கும். முயற்சிகளில் இடையூறு ஏற்பட்டாலும் கூட லாபம் உண்டாகும். மேலும் தொழிற்சாலத்தில் சனி பகவான் இருப்பதால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஏற்றம் உண்டாகும். இயந்திர தயாரிப்பு தொழில் வெற்றிகரமாக நடக்கும். பங்கு சந்தையில் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. ரியல் எஸ்டேட் தொழில் கை கொடுக்கும். உங்களுக்கு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அரசு வேலையில் இருப்பவர்கள் நிதானமாக செயல்பட வேண்டும். எதிர்பார்த்த மாற்றம் ஏற்பட தாமதமாகலாம். ஊதிய உயர்வு எதிர்பார்க்கலாம். நீங்கள் பெண்களை பொறுத்தவரையிலும் வேலைக்கு செல்லும் பெண்கள் விருப்பப்பட்டதை வாங்கும் நிலை உண்டாகும். மேலும் சிலருக்கு திருமண யோகமும் ஏற்பட போகுது. வாழ்வை இழந்த பெண்களுக்கு மறுமண வாழ்க்கை சித்திக்கும். மேலும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் இருந்த தொந்தரவுகள்லாம் நீங்க போகுது. மருத்துவரின் ஆலோசனையை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார உயர்வு மனமகிழ்ச்சியை கொண்டு வரும். அலுப்பில்லாமல் வேலை செய்து நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீங்க. நீங்கள் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து தொழிலை வெற்றிகரமாக நடத்துவீங்க. இரும்பு தொழில் சிறப்பாக நடக்கும். வாகனம் வாங்கி விற்கும் தொழில் செய்யலாம். ரியல் எஸ்டேட் தொழில் கை கொடுக்கும். உங்களுக்கு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கு சிறப்பான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு அமையப்போகுது. தனியார் துறையிலும் ஊழியர்கள் தங்கள் மதிப்பை உயர்த்துவாங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் படிப்பில் அக்கறை காட்டணும். நீங்கள் ஆசிரியர்களை மதித்து நடக்கணும். விரும்பிய இடத்துல படிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் பாதிப்பு இருக்காது. மனதை மகிழ்ச்சியுடன் வைத்து கொள்ளணும். நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நல்ல முறையில் நடந்து மனதிற்கு திருப்தியை கொடுக்கும். தொழில் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் மூலதனத்தை அதிகரிப்பீங்க. தொழிலை பொறுத்தவரையிலும் கடந்த கால சரக்குகள்லாம் மாறி தொழிலில் மேன்மை உண்டாகும். கையில் தாராளமான பணம் புரளும். கணினி தொழில் சிறப்பாக இருக்கும். சினிமா துறையும் கை கொடுக்கும். சின்னத்திரை பங்கு பரிவர்த்தனை மேன்மை அடையும். மேலும் பணியாளர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுகளால் பூரிப்பு உண்டாகும். வருட நடுப்பகுதியில் பதவி உயர்வு கிடைக்கப் போகுது. சம்பள உயர்வும் வந்து சேரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை கட்டிக்காக்கும் பெண்கள் கெட்டிக்காரத்தனத்தால் வெற்றி பெறுவாங்க. குழந்தைகளுக்காக ஏங்கியவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க போகுது. அண்மை காலங்களில் தொந்தரவு செய்த சைனஸ் பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மிதுன ராசிக்காரர்கள் அடிப்படையில் தங்களின் சிறப்பான பேச்சாற்றலுக்கு பெயர் பெற்றவர்கள். அறிவாற்றல், ராஜதந்திரம், ஆளுமை பண்புகளுக்கு பெயர் பெற்ற இந்த மிதுன ராசியினருக்கு எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு சாதகமான காலத்தை கொண்டு வரும் என நிபுணர்கள்லாம் கணிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பல்துறை வெற்றிகளை கொண்டு வரும்னு நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு சூரியன் ஆளும் ஆண்டாக பார்க்கப்படும் நிலையில் சூரியனின் ஆதிக்கம் புதனின் ராசியான மிதுன ராசியில் இந்த பிறக்கப் போகும் புத்தாண்டின் முதல் 2 மாதங்கள், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, இந்த 2 மாதங்களில் நீங்கள் உங்கள் நிதி மேலாண்மையில் கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியம். குடும்ப செலவுகள், தனிப்பட்ட செலவுகள் என அனைத்திலும் பட்ஜெட் படி செலவுகளை செய்கிறது தான் நல்லது. முடிந்த அளவுக்கு பணத்தை மிச்சம் பிடிக்கிறது ரொம்ப அவசியம். சனி பகவானின் நேரடி பார்வை உங்கள் நிதிநிலையை பாதிக்கலாம். அதாவது நிதி விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் அவசர முடிவுகள் உங்கள் நிதிநிலையை மோசமாக பாதிக்கலாம். செவ்வாய் கிரகத்தின் தூண்டுதல் உங்கள் அத்தியாவசிய செலவுகளை தூண்டலாம். எனவே குறித்த இந்த 2 மாதங்களில் அவசியமான செலவு எது, அவசியமற்ற செலவு எதுன்னு பிரித்து அறிந்து அதற்கு ஏற்ற வகையில் உங்கள் செலவுகளை திட்டமிடுறது நிதி மேலாண்மையில் கூடுதல் கவனம் செலுத்துறது பின் வரும் மாதங்கள் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ உதவி செய்யும். மேலும் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் இந்த மிதுன ராசியினர் தங்கள் தொழில் வாழ்க்கை மற்றும் கல்வி தொடர்பான விஷயங்களில் சிறப்பான அடித்தளத்தை அமைக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது மாணவர்கள் தங்கள் உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம். அதே போன்று படித்து முடித்து பணிக்காக காத்திருக்கும் நபர்கள் தங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கும் தொழில்துறையில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. புதிய தொழில் தொடங்க விரும்பும் நபர்கள் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைப்படி உங்கள் விருப்பமான தொழிலை தொடங்குங்கள். குறைந்தது அதற்கான பணிகளை அனுமதி பெறுதல் தொடர்பான விஷயங்களை தொடங்குறது நல்லது. மேலும் ஜூன் வருமானத்திற்கான காலமாக அமையப் போகுது. மே மற்றும் ஜூன் மாதம் உங்கள் பொருளாதார நிலையில் மாற்றத்தை கொண்டு வர காத்திருக்கு. சுக்கிரனும் புதனும் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை எண்ணங்களை ஊக்கப்படுத்துவாங்க, தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துவாங்க.
உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிய போகுது. போதுமான வருமானத்தை கொண்டு வரப்போகுது. முன்னர் செய்த முதலீடுகள் வழியே எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வரலாம். கிடைக்கும் பணத்தை முறையாக முதலீடு செய்து அதன் வழியே போதுமான லாபத்தையும் கொண்டு வரலாம். தொழில் வளர்ச்சியை தொடர்பாக நீங்கள் திட்டமிட்டும் திட்டங்கள் சிறப்பான பலனை அளிக்கும். தொழில்துறையில் வளர்ச்சியையும் கொண்டு வரும். மேலும் அடுத்த 2 மாதங்கள் ஆரோக்கியத்திற்கான மாதமாக அமையப்போகுது. அதாவது ஜூலை, ஆகஸ்ட் என 2 மாதங்களும் மிதுன ராசினர் தங்களோட ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியம். சுக்கிரன் மற்றும் புதனின் ஒத்துழைப்பு உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் நிலையிலும் உங்கள் வாழ்க்கை முறையில் நீங்கள் செய்யும் தவறான விஷயங்கள் எதிர்மறை தாக்கத்தை உண்டாக்கலாம். குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 2ஆம் பாதியில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது ரொம்ப அவசியம். குறித்த இந்த 2 மாதங்களில் நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற விஷயங்கள்லையும் பணத்தை செலவு செய்வதும் கூடாது. தொழில் வளர்ச்சிக்கான விஷயங்கள்லையும் கவனம் செலுத்துங்க. முதலீடு செய்யுங்க. ஆனால் உங்களுக்கு அறிமுகமில்லாத விஷயங்களில் முதலீடு செய்கிறதும் ஒப்பந்தம் செய்கிறதும் கூடாதுன்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. மேலும் 2026ஆம் ஆண்டின் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதம் காதலுக்கான மாதமாகும். சுக்கிரனின் நேரடி பார்வை உங்கள் காதல் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரப்போகுது. பல ஆண்டுகளாக காதல் செய்து வரும் நபர்கள் குறித்த இந்த மாதங்களில் தங்கள் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பு காணப்பட போகுது. காதல் மற்றும் அல்லது திருமண வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும். குடும்ப வாழ்க்கையில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. எதிர்காலம் தொடர்பான தெளிவு பிறக்கப் போகுது. குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களின் முன்னேற்றம் காணலாம். நீங்கள் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் சேமிப்பு திட்டங்களிலும் கவனம் செலுத்தலாம். சுக்கிரன் மற்றும் புதன் சேர்க்கை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சிறப்பான முடிவுகளை எடுக்க ஊக்கமளிக்கும். நீண்ட நாள் தடைகளை போக்கி வெற்றிகளை கொண்டு வந்து தரும். மற்றும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் உங்கள் செயல் திட்டங்களுக்கான பலனை காணும் காலமாக இருக்க போகுது. உங்களின் நீண்ட நாள் திட்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும். நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையிலும் கொண்டு வரும். செப்டம்பர் மாதத்திற்கு பின் சுக்கிரனின் சாதகமான பார்வை உங்கள் பக்கம் இருக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்கப் போகுது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதம் நீங்கள் எதிர்பார்த்த பெரிய விஷயம் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நம்பிக்கையுடன் இருங்கள். வெற்றிக்கான முயற்சியை செய்யுங்கள். நிபுணர்கள் கூற்றுப்படி வரும் 2026ஆம் ஆண்டு மிதுன ராசினர் தங்கள் கூட்டாண்மையில் கூடுதல் கவனத்துடன் இருக்கிறது நல்லது. அதாவது கூட்டாக இணைந்து செய்யும் விஷயங்கள் அனைத்திலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது அவசியம் என நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. மேலும் பரிகாரமாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறதோ, முருகன் வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு செய்கிறதோ மனதைரியத்தை கொடுத்து உங்களை இன்னலிலிருந்து காக்கும். மேலும் முன்னேற்றத்தை கொடுக்கும். மேலும் மேலும் நன்மைகளை சேர்க்க உதவும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு 2026ஆம் ஆண்டோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி.